மச்சி 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், எப்படி போகுதுன்னு பார்க்கணும். நரம்பு தலைச்சலாக இருக்கும், வெட்டு வந்துருக்கும். இவன் அதை பாட்டு பேய் வந்துட்டு பிஸா வந்துட்டு மச்சி முன்னாவது மச்சி. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஈத் முபாரக். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ, நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டைம் கரெக்டாக 4:30 ஆகுது. உருள்றேன் பருள்றேன், தூக்கமே வர மாட்டேங்குது. கரெக்டாக 4:38 ஆயிடுச்சு. எங்கள் அம்மா காலையிலேயே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா இது என்னங்கம்மா? என்ன பாயாசம்? என்ன கஞ்சி? ஜவர்சி பாயாசம். இது என்ன பண்ணுறான்? ஓகே, அப்படிங்க வந்தா பூனை இடியாப்பம் செஞ்சிட்ருக்காங்க. தாளித்து இதில் ஊற்றிடுவாங்க. ரம்ஜான் ஆனாலே கண்டிப்பாக வட்டலப்போம் வீட்டில். அம்மா இதை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுமா? வட்டலப்பாங்க. காலைல இடியாப்பம் கூட வச்சு சாப்பிடுவோம். டைம் 5:22 ஆகுது. சரி, ஃபஜர் நமாஸ் போகலாம் அதுதான் சொல்லிட்டாங்க. ப்ரெஷ் பண்ணிட்டு ஃபஜர் ப்ரேயர் கிளம்பியாச்சு. பெருநாள் தொழுகை கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் போல். ஃபஜர் நமாஸ் 5:38 தான் ஸ்டார்ட் ஆகும். பட் நான் ரொம்ப முன்னாலேயே வந்துட்டேன். 5:20 வந்துட்டேன். சரின்னு வந்துட்டு சுன்னத் நமாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாதமாக சாப்பிட்டு 4 மணி ஆனால் பசி வந்துடுது. அதனால் தொழுதுட்டு வந்தோன்னே வீட்டில் வட்டலப்போம் அம்மா கிட்டே கேட்டு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் இடியாப்பத்துக்கு கறி சால்னா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்குறதெல்லாம் கிடையாது போல் 4 மணிக்கு. சரிம்மா, நான் போய் தூங்க போகிறேன். அப்போ ஓகே. The next day. வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். A few inches later. எல்லாருக்கும் ஈத் முபாரக். இதான் நம்ம ரம்ஜான் ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தொழுதுட்டு வந்தாச்சு. சிக்கன். இது என்னதுமா? கஞ்சி. என்னங்க இது? பாயாசமா? ஜவர்சி கஞ்சி. வட்டலப்போம். ஆல்ரெடி நேற்று நைட்டே காமிச்சிருப்போம் வட்டலப்போம். இல்லை மார்னிங் காமிச்சேன். சரி, சாப்பிட வேண்டியதான். வெயில் வச்சு பெருத்து எடுக்குது. ஒரு ஐஸ்கிரீம். பிரியாணி வேலை நடந்துட்டுருக்கு. தரவா போ, இது தர. மட்டன் பிரியாணி, ரம்ஜான் ஸ்பெஷல். இது நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்விம்மிங் பூல் இங்கே தான் குளிப்போம் நோம்பு டைம்லலாம். ஸ்கூல் போய்ட்டு வந்து. பிரியாணி ரெடியா? சிக்கன் பிரியாணி. 3 hours later. சாப்பிட்டு சரியான தூக்கங்க. ஈவினிங் போல் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி காயல்பட்டினம் பீச் போகலான்னு கூப்பிட்டானுங்க. சரின்னு கிளம்பிட்டேன். ஈத் முபாரக் பாய். இதுக்கு பேர் என்னன்னு தெரிலங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி கேட்போம் அம்மா கிட்ட. பீச்சில் வித்துட்டு இருப்பாங்க. அங்கே வச்சு நம்ம விட்டோம்னா நல்லா ஹைட்டாக போவோம். வீட்டுக்கு வந்து விட்டோம்னா போகவே போகாதுங்க. அதை தான் வச்சு வாங்கிட்டு பசங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க.
மச்சி 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், எப்படி போகுதுன்னு பார்க்கணும். யாராவது இது வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் இதை வந்துட்டு ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் சொல்ல நண்பன் பாலாஜி மாப்பிள. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பறக்கொடு மச்சி. மேலே போகணும். யாரு நம்ம சுனிதா வில்லியம் போனதை விட மேலே போகணும் அதிகமா. அதை சொல்லு புடி. யாரு மேலயோ மச்சி. ஃபைனல் ட்ரை ஆசிக், ஃபைனல் ட்ரை மாப்ள. விடு மாப்ள, கத்தாதீங்களா. பீப்பு போடணும் போல. எங்க மாப்ள வெற்றி. டேய் இஜா 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 என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மா நீ அங்க கத்திட்டு இருக்கா. பீப்பு போடணும் எல்லாத்தையும். நான் போலீஸ்காரனா இருக்கா சார்? பாருங்க சார், லைசன்ஸ் காமிக்கிறோம். ஜா போ மாப்ள. கடல்னா நமக்கு பயம். கடல்னா நமக்கு பயம். டேய் நைனானா யாரா? நைனா அடிக்கிறானோ? செப்பல யார் ஒளிச்சு வச்சது? யார் செப்ப? ஏன் செப்பல? செப்பலா? வாங்கறதுக்கு என்னல செருப்பு? செப்பலங்க கஷ்டப்பட்டு ஜூடியில வாங்கிருக்கேன் 300 ரூபாய்க்கு. மாப்ள எங்க செப்பலங்க? ஏய் கடல்ல போயிட்டா போ. வாளை பிஞ்சு போயிரும் மாப்ள. ஏன் பண்ணலடா? வாளை மட்டும் தான திருடு வாங்குறானே எப்பவுமே. செப்பல ஒளிச்சு வச்சிருக்கான்ல. என்ன பிரிண்டரா? எம்புரான். அதுக்குள்ள வரும் மாப்ள. செப்பலங்க மாப்ள. நான் எடுக்கறல, கண்ணு குசுதுடா. செப்பல் எடுத்து எவ்வளவு கையிலே வச்சுக்க மாட்டாங்க பாரு மாப்ள. கஷ்டப்பட்டு வாங்கி இது வரைக்கும் மண்ணுல கூட போட்டு நடக்கலாம். செப்பல ஒளிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் முக்கிய காரணம் இவர் தான். வீடியோ காலில் இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, அவர் தான் நம்ம கேரளா சேட்டம் முஃபாஜி. முஃபாஜி பெருனா காசா vlogger பாரு. vlogger பாரு. அவன் உன்னை வீடியோ எடுக்கிறான். அப்பாஸ் பாய் இங்க பாருங்க பாய். நீங்க 2 அப்பாஸ் இருக்கனால குழம்புதுப்பா. அப்பாஸ் பாய். A few inches later. நான் காலேஜ் படிக்கிறப்போ அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வருவாங்க. எனக்கு இங்கே பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அதான் நைட்டு டின்னர் இங்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னாங்க, பரோட்டாக்கு 3 டைப் ஆஃப் சால்னா கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். 2 டைப் ஆஃப் சால்னா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் லேட்டாக வந்து இருக்கனால ஒரே ஒரு சால்னா தான் வச்சுருந்தாங்க. பரோட்டா தின்னமோ இண்டிகேட்டரை போட்டு வண்டியை திருப்பியாச்சு. பரோட்டா தின்னாச்சு, கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு ரூட்டில் சுடுகாடு இருக்குங்க. இங்கே என்ன ஒரு சம்பவம் ஆயிருக்கு அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த ரோட்டில் நைட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னால், அப்படி என்ன தான் இந்த ரோட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். காவு வாங்கியிருக்கோம். திகிலா போகணுன்றியோம்ல. திகிலா போகணுன்றேன். போட்டு முனிமா தெரியக்கூடாது. பேய் வருமா வராதா? பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? இது வந்து என்னன்னா கோஸ்ட் ஹண்டிங். கோஸ்ட் ஹண்டிங். சிம்பிளி சரத்து மாதிரி வண்டியில் விட்டு இதில் உள்ள போயிடுவோன்றேன் சருக்குன்னு. நோட்டிஃபிகேஷன் வேறு வந்திருக்கு சிம்பிளி சரத்துக்கு. ஆமாம் மாப்ள போயிடுவோன்றேன். சரி ஏதோ லைட்டாக சத்தம் கேட்குற மாதிரி தான் இருக்கு. கருப்ப மூச்சோ சரி சரியான இருட்டாலாம் வச்சிருக்கு. ஆனால் வீடியோவில் கேப்சர் ஆகும். நைட் விஷன் கேமரா எடுத்தோம்னா அவனுக்கு பையனை லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறான். இந்த ரோட்டில் தானே நரம்பு தலைச்சலாக இருக்கும், வெட்டு வந்துருக்கும். இவன் அதை பாட்டு பேய் வந்துட்டு பிஸா மச்சி மங்களாவது மச்சி. இங்கே பாரு மச்சி.
ஏதாவது சினிமாட்டிக்கில் போடு, ஏதாவது டக்குன்னு போகுது மச்சி மங்களாவே இருக்கு மச்சி. ஒரு ஃபோக்கஸ் எங்கேயோ உழுது பாரு மச்சி. ஸ்மோக்காக இருக்குல்ல, ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குல. சினிமாட்டிக். ஏய் என்னடா இங்கே நிற்கிறீங்க மாப்பிள? என்னடா சொல்ற? இறங்க விட்டு போயிடுவாங்க. இறங்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன். இறங்கினா விட்டு போயிடுவானுங்க அவனுங்க. வா வா. மாப்பிள என்ன கதைன்னு கேளு. மாப்பிள என்ன கதைன்னு கேளு. நம்ம வீடியோ எடுத்துட்டு வந்த மாப்பிள ஒரு இடத்துல கரெக்டா ஃபுல்லா பிளர் ஆயிடுச்சு. மாத்தி சினிமாட்டிக்ல போடுறா ஸ்மூத்தியா இருக்கு. டேய் மச்சி வண்டி திருப்பி போவோன்றான். உண்மையிலே இருக்கும் மச்சி. இருக்குன்றியோ? கொஞ்சம் மாதிரி நம்பிக்கை இருக்குன்றியோ? நல்லதுன்னு ஒன்று இருந்தா மச்சி உண்மையிலே வீடியோ கேமரா பிளர் ஆச்சு மாப்பிள. எதுவுமே தெரியல, சரியான பிளர். போட்டேன்னா அந்த இடத்துல அப்படி ஃபோக்கஸ் ஆகுதுடா. ஏதாச்சும் ஆள் இருந்தா தானே அந்த இடத்துல ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும். மச்சி தொட்டி பார்க்கல மாப்பிள. நான் வச்சு திருப்போம் வண்டி திருப்பி இன்னொரு ரவுண்டு போவோன்றேன். சும்மா சொல்றேன். இவனதான் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சாவி ஆஃப் பண்ணி போட்டீங்களாடா? போட்டுருவான். போட்டுரு பண்ணல. திருப்பினா திருப்பிட்டு போவோம். ஆனால் பிரச்சனை இல்லை. தவளை எங்க போனா? திருப்பி தவளை தேட போறான். சேட்டா கோஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது மச்சி. திரும்ப லைட்டா பிளர் ஆச்சுனாலும் சேட்டை இருக்கு. சினிமாட்டிக்ல போடு, அப்பதான் பிளர் ஆகும். நான் அங்கே எதுவுமே பார்க்கலங்க. பட் என்னன்னு தெரியல, வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆகுது. சுத்தமாக எதுவுமே ஃபோக்கஸ் ஆகலை, சுத்தமாக பிளர் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டு இருந்துட்டு சினிமாட்டிக்கில் போட்டு பாடுறா, அங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் ஏதாச்சும் ஆகும், ஏதாவது இருந்ததுன்னா ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு சொன்னான். நான் சினிமாட்டிக்கில் மாற்றி போட்டு பார்க்குறேன், ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக தெரியுது, எதுவுமே தெரியல. பசங்களாம் ஏதோ பார்த்தேன்னு சொன்னானுங்க. சரி அதான் வண்டியை திருப்பிட்டு இன்னொரு வாட்டி போகலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நாலு பேர் போறனால ஒன்றும் வராது. டிம்மு போடு. போஸ்ட் ஹண்டிங் வீடியோ. மச்சி திரும்ப இதாவது ரைட் ரொம்ப பவரா இருக்கு. தவளை வண்டியில வந்தானா கரெக்டா பிடிக்கலாம், கையோட பிடிச்சிடலாம். பேத்திக்கலாம். எங்கடா இருக்கு மச்சி? ரைட் சைடில் போ. ஓ சரி ஏதோ லைட் எரிஞ்ச மாதிரி இருக்குறா. ஆமாம் மச்சி இந்த இடத்துல லைட் எரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. லைட் எரிஞ்ச மாதிரி இருக்குறா. ஆமாம் மாப்பிள, நம்ம வண்டியில் உள்ள லைட் மாப்பிள. ஆமாம் நடுவில் டக்குன்னு ஏதோ எனக்கும் அதே மாதிரி தான் பாடுற. நான் ஏன்டா போய் சொல்லணும் பால என்ன சொல்கிற மாப்பிள? திருப்பு நீ கோஸ்ட்டை பிடிக்காம போகிறதா இல்லை பார்த்துக்க வீட்டுக்கு. சரியான ஆண்டிக்கா இருக்கு. இந்த பரோட்டா கரிசால்னா அது திருடியா. இப்போ கோஸ்ட் ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நல்ல புகை. தொட்டி தொட்டி அந்த ஒன்றும் இல்லைடா மாப்பிள, ஒன்றும் இல்லை. இப்போ தாங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். பையங்க விட்டு போயிட்டானுங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். The next day. ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நேற்று தான் ரம்ஜான். நான் வீடியோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல.
நான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு வீடியோலலாம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது. பட் ஏதோ என்னால் முடிஞ்சதெல்லாம் பேசி நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குது, இதில் தப்பு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் தான் மாற்றிக்கோங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள், நானும் மாற்றிக்கிறேன். அப்புறம் அவ்வளோதாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.